பாருங்க, 1 கிலோ வவ்வா மீன் வாங்கியிருக்கிறோம். வவ்வா மீனை வாங்கி சுத்தமாக ரக்கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு செதிலெல்லாம் எடுத்துகிட்டு அதை எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா வவ்வா மீன், கடல் மீனுங்க. வவ்வா மீன் 1 கிலோ வாங்கியிருக்கிறோம். இந்த வவ்வா மீனில் தான் வந்து நம்ம குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுட்டா ஒரு கடாயை ஒன்று வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 150 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதில் வந்து வெங்காயம் ஒரு 200 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி 200 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கி வரும். உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. ஒரு 200 கிராம் தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறோம். அந்த பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மீன் மசாலா, குழம்பு மீன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கருப்பு புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு நம்ம ஒரு 1/2 hour முன்னே ஊற வச்சோம். அந்த ஊற வச்ச கருப்பு புளியை வந்து நம்ம வந்து இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். மெயினாக வந்து மீன் குழம்புக்கு வந்து கருப்பு புளி, பழகின கருப்பு புளியை சேர்த்தா தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை புளி, புது புளி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் கருப்பு புளி வாங்கி குழம்பு வைங்க. இது நம்ம ஹோட்டல் ஸ்டைலில், கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக வவ்வா மீனில் வந்து நம்ம குழம்பு செஞ்சுக்கிறோம். நம்ம வந்து தேவையான அளவு குழம்பு திக்னஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துங்க குழம்புல. பார்த்துட்டு பாருங்கள், நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதில் இருக்கிற பச்சை வாசனை, இந்த மிளகாத்தூள் புளி அதனுடைய பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். என்ன பாருங்கள், வவா மீன் வந்து சுத்தமாக கழுவி எடுத்துன்னு வந்துட்டோம். அது வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். வவா மீன் குழம்புல சேர்த்துட்டோம். குழம்புல சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அந்த வவா மீன் வந்து அந்த மசாலாவோடு ஊறிடும். அதோடு நம்ம ஒரு 5 மணி நேரம் மூடி போட்டு வச்சிடணும், சாப்பிடக்கூடாது. ஒரு 5 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம இந்த மீன் குழம்பு ஊற்றின்னு சாப்பிட்டா அதில் இருக்கிற மசாலாலாம் அந்த கறியில் ஊறி வந்துடும். அப்புறம் மீன் குழம்பு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உடனே சாப்பிட்டோம்னா அந்த மீனில் இருக்கிற எசன்ஸும் அந்த குழம்புல இறங்காது, புளி குழம்பு மாதிரி இருக்கும். மீனுக்கும் அந்த குழம்புக்கும் சம்மந்தம் இல்லாத. அதனால் வந்து குழம்பு செஞ்சு நம்ம மூடி வச்சிடணும். பாருங்க, ஒரு 5 ஹவர் வந்து ஒரு 5 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடணும். குழம்பும் ஆறும், நல்லா ஊறி வரும், ஆறி வரும். அதுக்கப்புறமா சமைச்சி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வவா மீன் 1 கிலோ மீனுக்கு வந்து நம்ம மசாலா அளவு சொல்லியிருப்போம். இந்த மசாலா அளவு வந்து நல்லா இந்த பெரிய பெரிய ஹோட்டலில் செய்கிற மெத்தடில் தான் நம்ம செஞ்சுக்கிறோம். நீங்களும் 1 கிலோ மீன் வவா மீன் வாங்கினீங்கன்னா நம்ம அந்த 1 கிலோவுக்கு எந்த அளவுக்கு மசாலா அளவு சொல்லியிருப்போமோ அந்த மசாலாவில் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் குழம்பு செஞ்சீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் பாரம்பரிய கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பரான சுவையான வவா மீன் குழம்பு தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நன்றி.